ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டான உப்பு பருப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 தக்காளி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 4-5 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சப்பாத்தி ரெடி ஆகிக்கிட்டுருக்கு. வாங்க, விசில் வந்துடும். விசில் வந்தோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்காம இருப்பாங்க. அது கூட கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ செம்ம டேஸ்ட்டான உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.